ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆஷு மாலிக் ஆஷு மாலிக் என்னதான் ஆச்சு, அவரோட இன்ஜுரி அப்டேட் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்ல போறேன், எப்ப வரப்போறாங்கிறது உட்பட. அண்ட் அது மட்டும் இல்லாம டாப் 10 ரைடர்ஸ், டாப் 10 டிஃபெண்டர்ஸ் ஒரு பார்வை, அண்ட் கூடவே யூத் ஏசியன் கேம்ஸை பத்தின அப்டேட். அண்ட் ரீசெண்டா ஒரு யுவா கபடி சீரிஸ் கபடி பிளேயர் இறந்துட்டாரு, அண்ட் பிகேல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இறந்துட்டாரு. அது என்ன டீடைல்ஸ்ங்கிற எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சேடான நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணி ப்ரோ இவர் யாரு, இவர் எப்படி இறந்தாருங்கிறத கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி அக்டோபர் 20 தீபாவளி அன்னைக்கு 2 பேர் இறந்திருக்காங்க பேஸ்ட் ஆன் கபடி. வேதந்த் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் கூட இருக்கிற அந்த டீமோட அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இப்போ அவர் அந்த அக்டோபர் 20 அன்னைக்கு வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத வந்து கிளப் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இறந்தாரு, எதனால் இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பிகேல ஜெய்ப்பூர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். இன்ஃபேக்ட் இவரை சென்னை லெக்ல நான் நேர்லயே வேற பார்த்தேன். அவர் இறந்துட்டாருங்கிறத கேட்கறப்பவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு கபடி பிளேயரும் இறந்திருக்காரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலபாரதி அம்பேத்கர் அப்படிங்கிறது அவரோட நேம். அவருக்கு இப்போ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 அவ்வளவுதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் இவர். ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர். யூ மும்பா டீமோட யங் டீமான யுவா மும்பாக்கு ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி டீமுக்காக 2024 ஜூனியர் நேஷனலும் ஆடி இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கபடி பிளேயர். ரைட் கார்னர்ல ரொம்ப பெருசா பார்க்கப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில கூட விளையாடின ஒருத்தர் தான் இந்த பாலபாரதி அம்பேத்கர். ஸோ அவரும் இறந்திருக்காரு. இப்போ எப்படி இறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, எங்கேயோ மேட்ச் விளையாட போன இடத்துல ஏதோ ஒரு கிணறுல குளிக்க போயிருக்காங்க. அந்த கிணறோட ஆழம் தெரியாம, அது எப்படி இருக்குன்னு தெரியாம இவர் வந்து உள்ள குளிச்சிருக்காரு. ஸோ அப்பதான் வந்து இறந்திருக்கிறதா சொல்லப்படுது. பட் எதுவா இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பு தான். இந்தியாவுக்கு ஆடணுங்கிறது அவரோட லட்சியமா இருந்துச்சு. பட் இப்போ அது பாதிரியே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறோம். இப்போ நாம அடுத்த நியூஸ்குள்ள வருவோம். ஸோ டாப் 10 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் 99 லீக் போட்டிகள் முடிஞ்சிருக்கு. தீபாவளி காரணமா அக்டோபர் 20 அன்னைக்கு லீவு. அக்டோபர் 21 போட்டிகள் ஸ்டார்ட் ஆக போகுது. 99 போட்டிகள் முடிஞ்சிருக்கிற நிலைமையில டாப் 10 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவேந்திரால் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. 16 போட்டிகள்ல 271 ரைட் புள்ளிகள். அதை தொடர்ந்து அயன் 213, அர்ஜுன் தேஸ்வால் 189, அண்ட் பரத்துரா 157, அலிரேசா 156, அஷு மாலிக் 146, விஜய் மாலிக் 140, நிதின் தன்கர் 135, ககன் கவுடா 130, சிவம் பட்டாரே 125. இவங்க தான் டாப் 10 ரைடர்ஸ். அண்ட் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி மேட்ச்ல 9 புள்ளிகளை எடுத்து இப்போதைக்கு நிதிஷ்குமாரை பீட் பண்ணி 16 போட்டிகள் 63 டேக்கிள் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஆரஞ்சு ஸ்லீவர் ஹோல்டு பண்றாரு ஜெய்தீப் தாகியா. அதே தொடர்ந்து நிதிஷ்குமார் 62 புள்ளிகள் 17 போட்டிகள்ல. அண்ட் தென் கௌரவ் காட்ரி 50, தீபக் சங்கர் 49, ஃபசலா ட்ராஜலி 49, சௌரப் மண்டல் 47, சுனில்குமார் 45, யோகேஷ் தகியா 44, அண்ட் நிதேஷ் கடியான் 44. ஓவரால் பார்க்கும்போது இதுதான் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் ஆஃப்டர் 99 மேட்சஸ். இது இப்போதைக்கு மட்டும்தான். கண்டிப்பா லீக் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாப் 10 ரைடர்ஸ் யாரு, டாப் 10 டிஃபெண்டர்ஸ் யாருங்கிறதுக்கு நாம தனியா ஒரு வீடியோ போட போறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். அதெல்லாமே நம்ம சேனல்ல தான் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம அப்படியே தேர்ட் யூத் ஏசியன் கேம்ஸுக்குள்ள இருந்து போயிடுவோம். ஸோ 2வது நாள் இன்னைக்கு இந்தியாவே ஸ்ரீலங்கா போட்டி இருந்துச்சு. கேர்ள் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 73க்கு 10 சொல்லிட்டு செம்ம டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா கிட்ட இருந்து கிடைச்சிருந்துச்சு. கண்ணகி நகர் கார்த்திகா ஆஷிஷல் கலக்கிருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸோட ஸ்கோர் என்ன, பிளேயர்ஸோட இது என்ன, அந்த டெலிகாஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதான் உண்மை. டெலிகாஸ்ட் இருக்கானே எனக்கு தெரியல. மேபி டிடி நேஷனல் மாதிரியான சேனல்ல ட்ரை பண்ணி பாருங்க, அங்கதான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் அதை பத்தி எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. பட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இன்ஸ்டால வந்து கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் டிஎம் பண்ணுவேன். அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் போட்டியை பங்களாதேஷுக்கு எதிராக வின் பண்ணிருப்பாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 73க்கு 10 சொல்லி வின் பண்ணிருக்காங்க இந்தியன் கேர்ள்ஸ் டீம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டே 2ல வந்து ஸ்ரீலங்காவை பீட் பண்ணிருக்காங்க 89க்கு 16 சொல்லிட்டு. ரொம்ப அசால்ட்டா 80க்கு மேல பாயிண்ட் எடுக்கிறாங்க இந்தியன் பாய்ஸ். அது பார்க்க நல்லா இருக்கு. நேற்று பங்களாதேஷுக்கு எதிராகவும் 80+ அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி ஒரு 68 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்து மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. இப்பயும் 89க்கு 16 சொல்லிட்டு 73 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல போட்டியை வின் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா செம டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா, டவுட்டே வேணாம். இது மட்டும் இல்லாம டே 2ல நடந்த மற்ற மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பாய் செக்ஷனை பொறுத்த வரைக்கும்
பஹ்ரைன் அண்ட் தாய்லாந்து நடந்துருந்துச்சு. தாய்லாந்து 90க்கு 23ங்கிற மாதிரி இந்த போட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. அண்டு கூடவே பாகிஸ்தானை ஈரான் 74க்கு 21 பீட் பண்ணியிருப்பாங்க. இது இரண்டாவது நாள் மார்னிங் செஷன்ல நடந்த போட்டியோட ரிசல்ட். அண்ட் கூடவே கேர்ள் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து பங்களாதேஷை 33க்கு 19 பீட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா 73-10 சொல்லிட்டு ஸ்ரீலங்காவை பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரிசல்ட். ஓவரால் பார்க்கும்போது டே 1ஓட ஈவினிங் செஷனோட மேட்சஸ்க்கான ரிசல்ட்டும் நான் உங்களுக்காக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து இந்தியா கேர்ள்ஸ் வந்து தாய்லாந்து 70-23 சொல்லிட்டு பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா மேட்சஸும் வந்து பாத்தீங்கன்னா டே 1 ஈவினிங் செக்ஷன்ல நடந்தது. ஸோ அப்போ வந்து பாய் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா மோதல. அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைனை ஸ்ரீலங்கா 65க்கு 21 பாகிஸ்தான் வந்து தாய்லாந்து 62க்கு 57 சொல்லிட்டு ரொம்ப பெரிய கேமா முடிஞ்சிருந்துச்சு. அது பங்களாதேஷ் வந்து ஈரான் 55க்கு 48 பீட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேம். ஏன்னா ஈரான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும், பட் அவங்களும் பங்களாதேஷ் பீட் பண்றாங்க. இந்த மாதிரி கேர்ள் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து ஸ்ரீலங்காவை 54க்கு 26 பீட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து டே 1 நடந்தது. நான் முன்னாடி சொன்னது வந்து டே 2ஓட மார்னிங் செஷன். டே 2ஓட ஈவினிங் செஷன் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் இப்போதைக்கு அப்டேட் இதுல இவ்வளவுதான். அண்ட் இது இல்லாம ஒரு பிளேயர் சைனிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்திருக்கு. மூல்சந்திர சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ். யாருக்கு பதிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க டீம்ல இருந்த ரைட் கவர் டிஃபெண்டரான மயூர் கடம், அவருக்கு பதிலாக இந்த பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் ஆட போறது 2 போட்டின்னு தான் நினைக்கிறேன். 2த்துல ஆடி ஜெயிச்சா கூட அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் இப்படி இருக்கிற சமயத்துல மூல்சந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் புனேரி பல்டன் பிளேயர், அவரை இப்போதைக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது, அவர் ஆட வைக்க போறாங்களா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம். லாஸ்ட் நியூஸ் பட் நாட் லீஸ்ட் நியூஸ், நம்ம அஷு மாலிக். நிறைய பேர் இப்ப இன்ஸ்டா டிஎம் அண்ட் கூடவே YT கமெண்ட்ஸ்ல எங்கிட்ட கேட்கிற கேள்வி, அஷு மாலிக் எங்க ப்ரோ, எப்ப வருவாரு, இன்ஜுரி எப்படி இருக்கு அப்படிங்கறதா. அஷு மாலிக்கு ஒரு பெரிய இன்ஜுரி எல்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு சின்ன நிகில் மட்டும் தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவர் ஃபிட் அப்படின்னு தான் இப்போதைக்கு நான் கேள்விப்படுறேன். ஸோ அவருக்கு இப்போதைக்கு ரெஸ்ட் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டீம் டாப் 2க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது அவரை கூட்டிட்டு வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் நினைக்கிறாங்க. அதனால அவருக்கு ஜஸ்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறத செக் பண்றாங்க. இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அஜின்கியா பவார், நீரஜ் நர்வாலை மட்டும் வச்சு வின் பண்ணாங்க. இப்போ அவங்களையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அக்ஷித் மாதிரியான பிளேயர்ஸை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் டீமோட பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் செக் பண்றதுக்காக மட்டும்தான். அஷு மாலிக் இப்போதைக்கு நல்லா தான் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் எப்ப வருவாருன்னு கேட்டீங்கன்னா கடைசி லீக் மேட்ச் அவர் ஆட வைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு மேட்ச் பிராக்டிஸ்க்காக. அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைட்டா பிளே ஆஃபுக்கு தான் அவர் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போதைக்கு அவரை பத்தின அப்டேட் இவ்வளவுதான். மேலும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.